ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஆன்லைன் மூலமாக கேட்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக வழி நடத்துவார். அவர் உங்களுக்கு முன்னே போவார், பின்னே அவர் நின்று உங்களை காக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு முன்னே போவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். போன மாதத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார். கோணலானவைகளை செவையாக்குகிறவர். உன் கோணலான பாதை செவையாக்கப்படும், அதற்கு பின்புதான் வெண்கல கதவுகளை உடைத்து என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போகிறவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிறகே இருந்து உங்களை காக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு முன்னே போகிறவராய் இருக்கிறார். அவர் முன்னே போகும்பொழுது என்ன நடக்கும்? தாவீதிடத்தில் ஒரு சமயம் தாவீது இப்படி ஜெபிக்கிறார், ஆண்டவரே, பெலிஸ்தியர்கள் எனக்கு விரோதமாய் திரளாய் வந்திருக்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? I don't know what to do, how to fight with these Palestinians, but I need your guidelines, Lord. அவரிடத்துல உதவி கேட்கிறார். ஆண்டவரிடத்துல தாவீது ஒரு உதவியை கேட்கிறார். இதை எப்படி நான் மேற்கொள்ளுவது? Please give me the guidelines. அதற்கான காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடும் ஆண்டவரே என்று கேட்கிறார். ஆண்டவரும் அவனுக்கு செவி கொடுத்தார். எப்படி செவி கொடுத்தார் தெரியுமா? தாவீதே, நீ அங்கே பதிவிடையில இரு, அங்கே அமைதியாகி இரு. நான் முசுக்குட்டை செடிக்கு மேல ஒரு அசைவை கட்டளையிடுவேன். நீ உன் படையோடு இறங்கி வா, ஏனென்றால் நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போகிறவராய் இருக்கிறேன் என்று தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். நாம இன்றைக்கு நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? கூகுள் மேப்பை போடுவோம், கூகுள் சேட்டலைட் ஆன் பண்ணுவோம், கூகுள் எர்த்தில் போய் பார்ப்போம், யார் யார் எங்கெங்க பதிவிட இருக்கிறாங்கன்னு எதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கர்த்தர் தாவீதோடு பேசினா, நான் உனக்கு முன்னே போவோம்பா, நீ என் பின்னாடி வா, ஈஸியா ஜெயிச்சிடலாம். அப்ப நம்முடைய சத்துருக்கள் பெருகி இருக்கும் பொழுது, நமக்கு எதிராய் வந்து நிற்கும் பொழுது, we are searching the way how to overcome the enemies. We are searching some new ways. We are searching some help from the people. But one thing, God want to impress. God want to strongly, He want to tell to you that believe on God. தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவர் நமக்கு முன்னே போகிறவர் என்பதை நம்புங்கள். உங்கள் பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். How big your problem, it is not a problem. Your problem may be very much bigger than your thought, your thinking. But you are worshiping on God. He is bigger than your problem. How do you know that? His feet on the earth, His chair on the heaven.
எனவே அவருடைய பாதம் ஸ்வானம், அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. த்ரோன் அங்கதான் இருக்கு. கர்த்தருடைய த்ரோன், சிங்காசனம் அங்கதான் இருக்கு மேல. அவர் பாதம் பூமியில இருக்கு. அப்ப அவர் எவ்வளவு பெரியவர், உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசு. சின்ன பிரச்சனை, அது என்னென்னமோ பார்ப்போம். மழை போல வருவதெல்லாம் பனி போல மறைந்து விடும் அவர் நம்மோடு நமக்கு முன்பா போகும் பொழுது. நீங்க யாத்ராகமத்தை கவனமா வாசினாதான் புரியும். அதே போல நாளாகமும் 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், நியாயாதிபதிகள், இந்த புத்தகங்கள்லாம் நாம் வாசிக்கும் பொழுது சில கதைகளை போல இருக்கும். நான் வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், இல்லைனா நம்ம போர் அடிக்கும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். எந்தெந்த தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் கூடவே இருந்திருக்கிறா, யாருக்கெல்லாம் கூட இல்லை. யோசபாத்துக்கு கூப்பிட்டா உடனே ஆண்டவர் பேசினார். ஆகாபு கூப்பிட்டா பேசல, ஆண்டவர் பேச மாட்டேன்ட்டாரு. சவுல் கூப்பிட்டா ஆண்டவர் பேசல, அவன் குறிக்காரங்கிட்ட போயிட்டான். தாவீது கூப்பிட்டா உடனே பேசினார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்க. அவர் உங்களுக்கு முன்னே போகிறா. அவர் உங்களுக்கு முன்னாடி போகும் பொழுது சும்மா விடல, முன்னாடி மட்டும் போறாரு, என்ன பின்னாடி பாதுகாக்கல இல்லைங்க. அவர் பிறகு இருந்து உங்களை காக்கிறவராக இருக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். பாருங்க, பகல்ல பார்வோன் துரத்திட்டு வரா, அந்த மேக ஸ்தம்பம் அப்படியே கிளம்பி பின்னாடி போய் நிற்குது. இவங்களுக்கு வெளிச்சத்தை தருது, அவனுக்கு இருளை தருது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அது இவன் கிட்டி சேரக்கூடாதபடி மேகஸ்தம்பம் தடுத்திருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தவிக்கிறார்கள், ஆனால் அவர்களால் கிட்ட வர முடியல. இஸ்ரவேல் ஜனங்க இடத்துல வர முடியல, எபிரேயர் இடத்துல வர முடியல. கர்த்தர் மோசேக்கு சொன்னார், கையை நீட்டுப்பா, செங்கடல் மேல கை நீட்டு. அவன் மோசே என்ன நினைச்சிருப்பாரு, கையை நீட்டுற என்ன நடக்க போது தெரியலையே. ஆலோசனை நீட்டுப்பா. அவன் நீட்டி ஜெபிக்கிறான். தண்ணீர் 2ஆக பிளந்து மதில் போல நிற்கிறது. How great God our God is awesome, no? அவர் பாருங்க, அந்த 2 அப்படி பாலமா தூக்கி நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் சாதா தரையில நடந்து போவதை போல, வெட்டாந்தரையில நடந்து போவதை போல செங்கடலுக்குள்ள நடந்து போறாங்க. இதை இஸ்ரவேல் ஜனங்க போகிறத பார்வோன் அவனுடைய கூட்டம் பார்க்குது. எகிப்தியர் பார்க்கிறான். எகிப்தியர் பார்க்கிறவனுக்கு ஒரே வயிற்றுச்சல். நம்ம போவோம்டா, வாடா, நம்ம அந்த வழியில போவோம், எவன்டா தடுக்க முடியும். ஆண்டவர் சொன்னார் மோசே கிட்ட, விட்டுப்பா, வரட்டும், பின்னாடி வரட்டும். இஸ்ரவேல் ஜனங்க பயப்படுறாங்க. நோ நோ ஃபியர், வரட்டும், பின்னாடி தானே வரட்டும், விடு. உள்ள வந்தாங்க பாருங்க. கர்த்தர் மோசே கிட்ட சொன்னாரு, அந்த கடல் திரும்பும்படி உன் கையை மட்டும் நீட்டு. அவன் கையை நீட்டான். மேட்ரு என்னன்னா, அதுதான் அற்புதம். நீங்க கவனமா படிச்சாதான் அது புரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் செங்கடலுக்குள்ளதான் இருக்காங்க. எகிப்தியர் செங்கடலுக்குள்ளதான் அவனுடைய ரதங்களோடு நிற்கிறார்கள். என்ன நடந்தது? செங்கடல் எகிப்தியரை மூடினது. இஸ்ரவேலரோ நடந்து வரான். செங்கடலுக்கு மேல வெளியில வந்து பார்த்தா வெறும் பணமா இருக்குது. யாருடைய பணம்? எகிப்தியருடைய பிணங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்து துதிக்கிறார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை வாசிங்க. மீரியாம், ஐயோ, he took a tambourine and sing a song to the Lord. She praised the Lord. ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும். அவர் ரொம்ப அழகா அந்த பாடல்கள், அந்த 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்கும். ரசிச்சு படிக்கலாம்.
அப்போ நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படி ரசிக்கணும், டேஸ்ட் பண்ணணும். அதுக்காக ஆடு மாடு மாரி பைபிளை பிச்சு கபகபன்னு தின்றாதீங்க, டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னு. அப்படி டேஸ்ட் வராது. அதை ருசிக்கணும், அந்த வசனத்தை வாசிக்கணும். எஸ், அந்த ஆண்டவர் நமக்கு என்ன பேசுகிறார். We should know with the help of the Holy Spirit. When he asked our Holy Spirit to help me, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டால், he will help us to read the Bible and he will explain the passage. We didn't know the meanings, but the Holy Spirit help us to find out the meanings. Our God is great God. அதாவது ஆண்டவர் சொல்றார், அவர் முன்னே போகிறார். போறது மாத்திரம் இல்ல, பிறகு இருந்தவங்களை காக்கிறார். போன மாதத்தில் நமக்கு சொன்ன கோணலானவைகள் சுவையாகும். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் முன்னே போறப்பா, பின்னாடி இருந்து காக்கிறேன். நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, நான் உன் முன்னாடி தான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன். உன் இனி ஜெயந்தான். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இனி ஜெயந்தான். கர்த்தர் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தான் தர, தோல்வி இல்லை. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இனி தோல்வி இல்லை. சொல்லுங்க பாப்போம், இனி தோல்வி இல்லை, ஜெயந்தான். எனக்கு முன்னே கர்த்தர் இருக்கும்போது நான் ஏன் தோற்று போக போகிறேன்? எனக்கு முன்னே கர்த்தர் போகும் பொழுது கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். இந்த காலை வேளையில், இந்த மாதம் முழுவதிலும் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் முன்னே போவார், பிறகு இருந்து காக்கிறவராக இருக்கிறார். No power can touch you because our heavenly power, Almighty God, with you. உங்களோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலவேளையில் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் நீர் எங்களுக்கு முன்னே போகிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். பிறகு இருந்து எங்களை காக்கிறவராக இருக்கிறீர்கள் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறேன். We hold that promise in our life. எங்கள் வாழ்நாளில் அதை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். நீர் எங்களுக்கு முன்னே போகும் பொழுது எங்களுக்கு என்னப்பா கவலை? எங்களுக்கு பிறகு இருந்து எங்களை அணைத்து கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு என்னப்பா வருத்தம்? ஒன்றும் இல்லை. நீர் எங்க கூட இருக்கும் பொழுது நாங்கள் ஜெயாலியாய், ஜெயிக்கிறவர்களாய், வெற்றி சிறக்கிறவர்களாய் தேவன் எங்களை கொண்டு போகிறீர். தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் எங்க கூட இருக்கிறீங்களே, ஆபிரகாமோடு இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்களே, பேதுருவோடு இருந்த கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்களே. கர்த்தர் இந்த காலவேளையில் எங்க கூட இருக்கிறதற்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.